நடிகை ஜோதிகாவோட முதல் தமிழ் திரைப்படம் பூவெல்லாம் கேட்டுப்பார் தான். இதுக்கப்புறம் தளபதி விஜய் கூட சேர்ந்து குசின்னு ஒரு படம் நடிச்சாங்க. இந்த படத்துக்காக சிறந்த தமிழ் நடிகைக்கான பிலிம்பேர் விருதையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் முதல் முறையா இரட்டை வேடத்துல பேரழகன் படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வாங்கினாங்க. திருமணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜோதிகாக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. திருமணத்துக்கு அப்புறம் தான் அவரோட மாமியார் மூலமா தமிழ் கத்துக்கிட்டாங்க. நடிகை நக்மா இவங்களோட அக்கா தான். ஜோதிகா தமிழ்ல கதாநாயகியா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே வாலிங்கிற தமிழ் படத்துல சிறப்பு தோட்டத்துல நடிச்சிருப்பாங்க. சூர்யாவும் ஜோதிகாவும் தன்னோட முதல் படத்திலேயே காதல வளர்த்துக்கிட்டாங்க. சூர்யாவும் ஜோதிகாவும் பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது, காக்க காக்க, பேரழகன், மாயாவின்னு பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஜோதிகா 2005ல கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. முதல்ல பச்சை கிளி முத்துச்சரம்னு ஒரு திரைப்படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இவங்க நடிச்சதுலயே மிகப்பெரிய வெற்றி படம்னா அது சந்திரமுகி தான். இந்த படத்துல அவங்களோட கதாபாத்திர நடிப்புக்கு பாராட்டுகள் குவிஞ்சுது.